விஷ்ணு ஏன் கடும் குளிரில் தவம் செய்தார் தெரியுமா? பெருமாள் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. அசுரன் பிரம்மனிடம் 1000 கவசமும் குண்டலமும் வேண்டும், எனது ஒரு கவசத்தை அழிக்க ஒருவன் 1000 ஆண்டு தவம் இருக்க வேண்டும் என்றும் வரம் பெற்றான். அசுரனை அழிக்க மகாவிஷ்ணு நர மற்றும் நாராயணனாக பத்ரிநாத்தில் அவதாரம் எடுத்து கடும் பணியில் தவம் புரிந்தார். விஷ்ணுவை கடும் பணியிலிருந்து காக்க லக்ஷ்மி தேவி தன்னை ஒரு பெரிய இழந்தை மரமாக மாற்றிக்கொண்டாள். நர மற்றும் நாராயணன் இருவரும் மாறி மாறி பல லட்சம் ஆண்டுகள் தவம் செய்து அசுரனின் 999 கவசங்களை அழித்தனர். கடைசி கவசத்துடன் தப்பிய அந்த அசுரன் சூரியனிடம் தஞ்சமடைந்து கவசத்துடன் கர்ணனாக பிறந்தான். நர நாராயணராக வந்தவர்களே மீண்டும் கிருஷ்ணராகவும் அர்ஜுனனாகவும் பிறந்து மகாபாரத போரில் அந்த இறுதி கவசத்தையும் அழித்தனன். பகவான் தனது உருவத்தை அழகநந்தா நதியின் நாரத குண்டத்தில் மறைத்துக் கொண்டார். அந்த நதியிலிருந்து எடுக்கப்பட்ட சிலையே இன்றும் நாம் பத்ரிநாத்தில் காணும் நாராயணரின் உருவமாகும்.